ஹலோ கைஸ், நம்ம என்னோட மொத்த பிளேட் கலெக்ஷன் வருஷங்கள் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஆரம்பிச்சிடலாம். பார்க்கவே சூப்பராக இருக்கா? பெஸ்ட்டு ஒவ்வொன்றா இருக்கா மணிக்கு பார்த்து ஃபஸ்ட்டு யாரை பார்க்கலாம்? ஃபஸ்ட்டு மெட்டல்லேருந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஒவ்வொரு லேயர் அப்போங்க ஆனால் நம்மகிட்ட இருக்க பழைய பிளேடுன்னு சொல்ல முடியாது. எல்லா லேயர் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் ஆரம்பிச்சுக்கோங்க. இதெல்லாம் பெஸ்ட்டா? சாரி கைஸ், ஃபஸ்ட்டோடு தான் அடிச்சுட்ருக்கேன். ஒரே ஒரு லேயர் பண்ணு இங்கே போச்சு ஒரு லேயர் இதாக இருக்கு பார்த்துக்கோங்க. தான் பல்ஸ்ட்டு நட்டு அப்புறம் நட்டு. சரி வாங்க பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படின்னு பார்ப்போம். நானே எடுக்கணும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது கைஸ், மன்னிச்சுக்கோங்க. கொஞ்சம் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னடா இது எல்ட்ராகு நுழைஞ்சிருச்சான்? அப்போ அதான் கைஸ், எல்ட்ராகு அது முடிஞ்சு. சரி, எல்ட்ராகு டிஸ்க்கு வேஸ்ட்டு. சாரி கைஸ். பஸ்ட் ஆகிட்டான்னு நினைக்கிறேன். எப்போடா மெட்டல் பஸ்ட்டாக கேட்பீங்க? அதிகமாக பாட்டில் போட்டு நுழைக்கிட்டான் பையன். ரொம்ப நாள் சேர்த்து சொல்ல முடியாது, ஒரு வருஷம் தைக்கிறதுலாம் கஷ்டப்பட்டு தேடி கண்டுபிடிச்சுருக்கலாம். யாராவது புதுசாக வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பெல்லைக்கான ஆள் வச்சுக்கோங்க. அப்போ நான் போடுற நோட்டிஃபிகேஷனாக வரும். எல்லாத்தையும் மாட்டிகிட்டு இருக்க நேரம் இருக்கான்னு தெரில. இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்கள, இதான் சரிவா. இந்த ஸ்கார்பியோ நானே கிடையாது லெஸ்டர். சரி வாங்க அடுத்து போகும். ரெஜிமெண்ட் வால்ட்ரியாக். எதுக்குமே டிரைவர்லாம் நினைக்கிறேன். சாரி ஐஸ், டிரைவர்லாம் ஒர்க்கிட்டேன் நானே. இதுக்கு அவங்களுக்குன்னா அப்படி கேட்பீங்களே, எனக்கு என்ன சொல்கிறது, லான்ச் பண்ணி டிரைவர் முடிஞ்சு போச்சு கைஸ். சரி, ரெஜிமெண்ட் வால்ட்ரியாக் இருக்குது. சரி, அடுத்த என்ன இருக்குது? சரி, எக்ஸ்காலியஸ் இருக்குது. என்ன செய்யுது? ஒரு குப்பை தான். சரி, அடுத்த மாதிரி டர்போ வால்ட்ரியாக் டிரைவர் எக்ஸ். பாருங்க, டர்போ எக்ஸ் மாட்டிட்டு இருக்குது. உள்ள பட டர்போ வால்ட்ரியாக். இந்த புதுசாக அடுத்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் 48 மோட் வச்சுருக்க பையன்தான் நம்ம ஒதுக்கிடுவோம். இது உங்களுக்கு தெரியும்ல, இது வந்து அட்டாக் லேயர் இல்லாமல் டிஃபென்ஸாக மாறிடுவோம். இதை போட்டோம்னா நீங்கள் அட்டாக்காக லான்ச் பண்ணலாம். நம்ம வருஷம் நான் அட்டாக்கில் வைக்கிறேன் பைக்கு வீடியோ போடுறதுக்காக. அடுத்து இதோடது வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா லோ முடிச்சுட்டோம், ஹை முடிச்சுட்டோம், உங்களுக்கு தெரியும்ல. சரி வாங்க. அவங்களோட டிரைவர். ஆனால் இதுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது கைஸ், ஏதோ சொல்கிறேன். நீங்கள் எப்படி ஷார்ட் கழிவிங்க ஏன்னா ஃபஸ்ட்டு கெஸ் பண்ணியிருப்பீங்க. நான் சொல்லிடுறேன், இதுக்கும் டிரைவர் இல்லை கைஸ், நொறுக்கிட்டோமோ. கடைசியாக நம்ம புதுசாக அப்போ எதுக்காக டிரைவர் வச்சுருக்கேன் நீங்கள் கேட்பீங்க. இப்போ எனக்கு புதுசாக வாங்கியிருக்கேன், அதுக்கு தான் டிரைவர் வச்சுருக்கேன். சேவியர் வால்ட்ரியாக். என்ன இது புதுசாக அன்பாக்சிங் பண்ணலன்னு கேட்பீங்க. ஆமாம் கைஸ், நேற்று தான் வாங்கினேன். சொல்லணும் அன்பாக்சிங் வீடியோ போடுறேன். சாரி கைஸ். புது விதமான பேர். லாக் ஆகிட்டான். அப்புறம் இது உங்கள் டிரைவர் தெரியும், நல்ல டிரைவர், டிஸ்கவுண்ட் டிரைவர் சேர்ந்தது. அப்புறம் ஸ்டிக்கரில் ஒட்டிருக்கேன் ஐஸ், பார்த்து தெரியுதா? நல்ல வால்ட்ரியாக் தான் அந்த. சரி வாங்க, இவ்வளோ வச்சு ஒரு ஸ்டிங்கில் அட்டாக்லாம் பண்ணுவான் பையன். நல்ல பேப்ளேடு தான் தெரியும். சரி, அதான் வச்சுருவோம். இது வந்து ஒரு ஃபீனிக்ஸ் படுறது கைஸ், உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. இந்த லான்ச்சரு ஒரு இந்த லான்ச்சர் வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. அது பிடிச்சிக்குவான். கொஞ்சம் எடுத்து விட்டுட்டிங்கன்னா லாக் பண்ணிங்கன்னா அது லெஃப்ட் உள்ளே சுற்றி காட்டுங்க.
லெஃப்ட்டு. சரி லைட்டாக வச்சு பார்ப்போமா? இந்த லெஃப்ட் ரொட்டேஷன் பே இல்லை கைஸ், அதை மறைச்சிங்க. நல்லா சென்ட் பண்ணுவோம். அடுத்து தான் நம்ம புதுசாக வாங்கின வால்டி ஆக்டிங் பேபி. இது லெஃப்ட் அடிச்சு துவங்க. இப்போ இது ஆரம்பிட்டுக்கா லெஃப்ட் ரைட்டில் இருக்குது. இது லெஃப்ட் இப்படி மாற்றணும்னா இந்த மாதிரி வெளியே வா. இந்த தம்பிக்கிங்க வெளியே வந்துடும். இந்த தம்பிக்கிங்க வெளியே வந்துடும். அப்புறம் அதை எடுத்து அப்படி எடுத்தீங்க வந்துடுமா? உடஞ்சிச்சு நினைக்காங்க ஒரு விஷயம். அடுத்தது எடுத்து அப்படியே இப்படி திருப்பி போட்டிங்கன்னா இப்போ பையன் லெஃப்ட் ரொட்டேஷன் பிரேக்காக சுத்த வைப்போம். இதை எடுத்து இருக்கா இது வந்து கரெக்டாக அந்த ஃபிக்ஸ் ஆகிருக்கும். பார்த்துக்கோங்க, அதை நல்லா பார்த்துட்டு அமைக்கட்டும். அவ்வளோதான். லெஃப்ட் ரொட்டேஷன் சுத்தாங்க கரெக்டாக பாருங்கள். நான் ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. காட்டுற பைக்கு லெஃப்ட் ரைட் ரொட்டேஷன் நம்மகிட்ட தான் இருக்குது. லெஃப்ட் ரொட்டேஷன் இல்லையே. ஸோ என்ன செய்யுது? ரைட் ரொட்டேஷனே மாற்றிடும். அப்புறம் இதுக்கெல்லாம் வச்சு பேட்டில் பண்ணியாங்கல்ல, சும்மா கலெக்ஷன் மட்டும் காட்டினா போதுமா? எவ்வளோ பவர்ஃபுல் காட்டணும். அது எது நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் கைஸ். அல்டிமேட்ஸ் நம்மளோட சேவியர் வால்ட்ரியாக்கா இல்லை நம்ம டர்போ வால்ட்ரியாக்கான்ட்டு. சரி நாங்கள் பேட்டில் போட்டு பார்த்துருவோம். ஒழுங்காக மாட்டி தொலைங்கயா வேமா. பேட்டில் போட்டோம்ல அவ்வளோதான் போட்டாச்சு. ஒரே ஒன்று சொல்கிறேன் கைஸ், நான் லான்ச் பண்ணோம். கேமராமேன் எனக்கு யாரும் இல்லை. அதனால் முதல்ல டர்போ வால்ட்ரியாக்கு லான்ச் பண்ணிடுவோம். லான்ச் பண்ணுறதுக்கு எவனா பிடிச்சிக்கணுமே. சாரி கைஸ், கொஞ்சம் இதாக நட்ட முடியுமாவே. டர்போ வால்ட்ரியா லான்ச் பண்ணிட்டோன்னா அடுத்து சேவே வால்ட்ரியா லான்ச் பண்ணுறேன். உள்ளாட்ட சுற்றி விடுங்க நல்லா சேவ். ஃபஸ்ட்டு சேவியர் வால்ட்ரியாக்கு சாரி கேமரா கிளம்பிடுச்சு. இதுக்கு வேலை செய்யாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கைஸ் ஃபஸ்ட்டு பண்ணிட்டாங்க. சரி பவர்ஃபுல் டர்போ வால்ட்ரியாக்குன்னு கேட்பீங்க. ஆமாம் கைஸ், டர்போ வால்ட்ரியாக் தான் பவர்ஃபுல். சரி ஒரு கை லான்ச் பண்ணி பார்த்துக்கோமா? எப்படியும் பண்ணி பார்க்குங்க. நல்ல பிளேடு. சரி அப்போ ஸ்ட்ரிங்லாம் அட்டாக்லாம் பண்ண சொல்லுவேப்பா. எந்த கோச்சிங் கேட்பீங்க? ஸ்ட்ரிங் அட்டாக் பண்ண வச்சு காட்டிடுறேன் உங்களுக்கு லைவாகவே. வச்சுட்டு ஆன்சரை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வச்சுக்கணும் கைஸ். வச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி வச்சுக்கோங்களா? சரிங்க கைஸ், ஸ்ட்ரிங் ஓப்பன் பண்ணியிருப்பான் பையன். காட்டுறேன் பாருங்க. ஸ்ட்ரிங் ஓப்பன் பண்ணிட்டான். இதான் ஸ்ட்ரிங்கு. இதுக்குள்ளே கேட்பீங்க இந்த மாதிரி வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ரிங்கை டக்குனா கொஞ்சம் வீக் தான் தெரிஞ்சு. சேவியர் டர்போனா நிச்சயமாக நான் சப்போர்ட் பண்ணுறது டர்போ தான். அது டர்போ விங்ஸ் அப்டேட் பண்ணி சும்மா மரமாக நோக்க பண்ணுவோம். சரி அப்பா செஸ்டாக்லி செஸ்டாக பேட்டில் பண்ணலையாப்பா கேட்பீங்க. சரி வாங்க அதையும் போட்டு பார்த்துங்க. மலவாட்டி எக்ஸ்பிரிமெண்ட் போய் சேர்ந்துருச்சு காய்ஸ். டர்போ வால்ட்ரியா. இப்போ வாங்க வெளியே இப்போ என்ன செய்யறதுன்னு தெரியலையே. ஐயோ இப்போ ஒழுங்காக நிற்க மாட்டேங்குது கேமரா. ஒழுங்காக பிடிக்க மாட்டேங்குது கேமராவே. தெரியுதா கைஸ்? இப்போ என்னோட டெலிக் வச்சுக்கேன் கைஸ். முதல்ல பேப்ராஸ் வச்சுட்டு இதை போட்டுட்டா நடக்கும். அதுக்கு வெயிட் பண்ணுங்க கைஸ். கொஞ்சம் நாளைக்கு முதல்ல டர்போ லான்ச்
செகண்ட் பேட்டில் நமக்கு சத்தியமாக சிஸ்டர் க்ளீஸ் மொதல் பாயிண்ட் அடிச்சிட்டோம் சிஸ்டர் க்ளீஸ். சரி வாங்க செகண்ட் பேட்டில் போடுவோம். முதல் டர்போ விங்ஸ் ஆர்டில் பண்ணிக்கங்க கைஸ். நம்ம நாலு சரி உள்ளே போட்டுட்டு செகண்ட் பேட்டில் நல்ல பேட்டில் செகண்ட் பாயிண்ட் வந்து வாட்டி 5 ஜெயிச்சிருக்கான் பையன். திருப்பியும் ஒரே ஒரு டர்போ விங்ஸ் மட்டும் ஆர்டில் பண்ணியிருக்கேன். சரி இந்த வாட்டம் ஃபஸ்ட்டு ஓவல்ட்டுக்கு லான்ச் பண்ணுவோம் கைஸ். இல்லை எனக்கு தெரிஞ்சு சிஸ்டர் க்ளீஸ்க்கு சேவை அட்டாக் போட்டால் பவர் ஆகிருந்தாங்க கைஸ். நல்லபடி தான் சிஸ்ட் மறுவிட்டான். சரி டர்போ தான் கிங்கா. டர்போ சேவியர் நீங்கள் எதை வாங்கணும்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக சொல்லுங்கள் டர்போ தான். சரியா கைஸ்? சரி இந்த வீடியோ இது முடிவுச்சுக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். see you in the next வீடியோ. யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை வச்சுக்கோங்க. see you